கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா கட்டில் வரி போட போறேடா வரியே கட்டி விட்டு கட்டி பூடிடா கட்டில் வரி முத்தம் தானடா வரியே மிச்சமின்றி கட்டி மூடிடா சொல்லு மச்சான். கீழே ஒரு டே கடைக்கு போகலாம். இது வரா மச்சான். என்ன மச்சான் எந்த வண்டியில் வந்திருக்க? விட்டு உட்கார டே உன்ட்டு அது கூட இல்லை. சரி சரி பேச்ச குறை பேச்ச. என்னடாச்சு? காலங்காத்தால அவங்க கூட வந்த பாரு. இதெல்லாம் ஒரு வண்டியாடா? சரி வா நடந்து போலாம். நான் 2 டீ ஒரு சம்சா. சம்சா இன்னும் வரல. எனக்கு வை. தேவதை மச்சான் அவன். என்னடா பிரச்சனை? யாரா அந்த பொண்ணு? மச்சான் உன்னால மட்டும் எப்படி அப்படி முடியுது? அதெல்லாம் அப்படிதான். என்ன நடந்ததுன்னு சொல்லு மச்சான். ஹலோ ஏ பொண்ணே. செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிக்கிற வாடி அள்ளிக்கிட்டு போக போற அழகா நீ பொண்ணையும் தாடி முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற வரவாக எம்மா எம்மா கொட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போன்னு தர போற உம்மா. அவகிட்ட பேசுனியாடா? பின்னாடியே போன மச்சான். அப்புறம் என்னன்னது தெரில. அட போடா. அப்புறம் மீட் பண்ணியா இல்லையா? டைம் டியூட். நான் கொஞ்சம் அவசரமா போகணும். போங்க. டைம் சொல்லிட்டு போங்க. டைம்லாம் சொல்ல முடியாதா? ஏன் சொல்ல முடியாது? இவன் வேற வெறுப்பு. கேட்டே இருக்க. அங்கே என்ன வேலைக்கு பார்த்துட்டீங்க? வாட்ச் ஓடாதியா? ஓடாத வச்சு ஏன்டா கையில் கட்டிட்டு இருக்க? தூக்கி போட்டு போடா. அப்போ கொடுத்துட்டு போங்க. இந்தா நீயே வச்சுக்கோ இந்த வாட்சை. தேங்க்ஸ் ஜி. மிஸ் பண்ணிட்டேன் போல. எங்க போயிருப்பா? என்னடா சொல்ற? இதான் மச்சான் நடந்தது. டைம் ஆச்சு, இன்னும் ஆளே காணோம்.
சொல்லுங்க மம்மி. டேய் மூதேவி, எங்கே காலையில் ஊர் சுத்த போயிட்ட? சண்டே அதுமா? என்னது சண்டேவா? ஆமாடா, மரியாதை கறி வாங்கிட்டு வா, இல்லை மதியானத்துக்கு சோறு கிடையாது. சரிங்க மம்மி. வந்ததும் எக்ஸ்ட்ரா போச்சு. டேய் சண்டேன்னு கூட தெரியாமல் ப்ரப்போஸ் பண்ண போயிருந்த. சரி, ஒரு ஆர்வத்தில் போயிட்டேன். சரி, நீ தான் ஒரு ஐடியா கூட. ஐடியாவா மச்சி? ஒரு சம்சா சொல்ல. ஆரம்பிச்சிட்டான் நின்றதுக்கு. நான் ஒரு சம்சா. டேய் நாளைக்கு என்ன நாள்ரா? நாளைக்கு டியூஸ்டேடா. ஷோ டேய் நீலாம் சரிப்பட்டே வர மாட்டாடா. ஏன்டா அப்படி சொல்கிற? அப்படி நாளைக்கு என்னடா ஸ்பெஷலு? மச்சான் நாளைக்கு என் பர்த்டேடா. நாளைக்கு போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணு. ஷோ, உன் பர்த்டேக்கு நான் ஏன்டா லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்? மூட்டு போய் பண்ணுறா, எல்லாம் சக்ஸஸ் ஆகும். சரி மச்சான், நாளைக்கு போய் நான் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். டேய் டேய் சாப்பிட்டது காசு கொடுத்துட்டு போடா. ஷூ ஷூ போயிட்டானே, இவன் வேற பார்க்குறானே. தம்பி காசு கொடுத்துருப்பா. இதோ ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரலாம். டேய் காசு வச்சுட்டு போடா. நான் யாருன்னு தெரியுமா? யாரும் எழுந்துட்டு போ. எத்தனை பேர் எத்தனை வந்துருக்கீங்க? ஆ எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? யாரும் அவங்க அப்பா? ஆ ஆட்டு எஸ்ஏ ஆகிறாரு. முந்தா பையனா நீ? ஆமாம். நல்லா மனசாச்சு அவரு. சரியா, நல்லா பார்த்துக்கா. ரோடு பார்த்துக்கா இல்லையா? சரியா? சரிங்க சரி. நான் எஸ்ஐ என்னன்னு தெரியுமா? எங்கள் அப்பா சும்மா தான் ஆகிறாரு. போடா முதவி உருப்பிட இல்லை. டேய் நேஹா, நேஹா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். யார் நீ? என்ன சொன்ன என்கிட்ட? உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. உங்க கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ ஐ லவ் யூ. என்ன சொன்ன? அதுக்கு வேற ஆளை பாரு. விஜய், வா மச்சான். என்ன மச்சான் சோகமாக இருக்க? மச்சான் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்டா. செம மச்சான். அப்புறம் என்ன? மச்சான் அவன்கிட்ட சரியாக ப்ரப்போஸ் பண்ணா தெரியலடா. நீ எந்த விஷயத்தை தான் ஒழுங்காக பண்ணியிருக்க? பப்ளிக் கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டாடா. தன்னடா ஒரு பொண்ணிட்ட போய் இருந்தேன். அந்த பொண்ணுக்கு அவள் திமுறா நம்மளுக்கு எவ்வளோ திமுறா இருக்கும்? அவனை அசிங்கப்படுத்துறல, நாளைக்கு நீ அவளை அசிங்கப்படுத்துற. நாளைக்கு அவன் மூஞ்சில் ஆசிரியர் அடிக்கிற. என்னடா யோசிக்கிற? அடிக்கிற. சரி மச்சான், நான் கிளம்புறேன். வரேன். சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே அடிக்காதே அடிக்காதே அழகா. ஹலோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்ஸ் மச்சி. எனக்கு இங்கே கிஃப்ட். கிஃப்ட் கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸா? ஐயோ ரொம்ப தான். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். The number you are trying to call is current. நீ என்ன என்னமோ பண்ணிட்டேன். என் மனசுலேருந்து உன்னை தூக்கி போட முடியல. நைட்டு ஃபுல்லாக உன்னே நினச்சிருந்தேன். உன்னை மறக்கணும்னு நினைக்கும் போது உன்னோட ஞாபகம் அதிகமாக வருது. லாஸ்ட் வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணியிருப்பேன். யூ ஆர் வெல்கம் டு ஸ்லாப் மீ அகெயின். என்னோட உண்மையான லவ்வை புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது.
நான் உன்னை அடித்தது தப்பு தான். நான் அடித்ததுக்கப்புறமும் நீ வந்து என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண. உண்மையான லவ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ தான் என் லைஃப் பார்ட்னர். ஸோ ஐ லவ் யூ. என் கூட லைஃப் லாங் கை கோத்து நடப்பியா? என்னையே உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். உன் கூட கை கோத்து நான் நடக்க மாட்டேனா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? என் மச்சான் தான். மச்சான். ஹேடா. ஹாய். எங்கள் வீட்டில் போகணுன்னு சொன்னியடா, முக்கியமான வேலைன்னு சொன்னேன். கிளம்பலையா? ஓகே, கண்டினியூ. என்னடா அந்த பொண்ணை பார்த்தியா? ப்ரப்போஸ் பண்ணியா? என்னாச்சு? பார்த்தேன் மச்சான். ப்ரப்போஸும் பண்ணேன். அடிச்சிட்டான் மச்சான் பப்ளிக்காக. என் அசிங்க பார்த்துட்டால மச்சான். அவன் மூஞ்சில் ஆசிட் அடிக்க போகிறேன். லூசாடா நீ? யாரா அவனுக்கு இந்த ஐடியா கொடுத்தா? யார் நம்ம விஜய் தான். அவனாடா? அவன்கிட்டயா போய் கேட்ட? அவன்லாம் ஒரு ஆள். அவனுக்கே லவ் பண்ண தெரியாம தான் எல்லா பொண்ணுங்களும் அவனை கழட்டி விட்டுருக்குது. நீ என்னடா அவன்கிட்டயே போய் கேட்டீங்க? ஆமாம் மச்சான், அவன்கிட்ட தான் போய் தெரியாமல் கேட்டேன். என்னடா பண்ணுறது? சரி நீயே ஒரு ஐடியா கொடு. 2014 மொத்தம் எத்தனை பொண்ணுங்க செத்துருக்காங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 35 பொண்ணுங்க செத்து போயிருக்காங்க. இந்த மாதிரி ஐடியா கொடுக்குற பசங்களால தான் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. பொண்ணுங்களை புரிய வச்சு லவ் பண்ணுங்கடா மச்சான். சில பொண்ணுங்க சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க, சில பொண்ணுங்க லேட்டாக புரிஞ்சுப்பாங்க. நீ வெயிட் பண்ணு, ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பான். பார்க்கலாம். மச்சி நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அவன் என்னை புரிஞ்சுப்பாளா? நாளைக்கு போய் நீ லவ் சொல்கிறா, அவள் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பான். லவ்ங்கிறது ஒரு ஃபீல் மச்சான். அது எல்லோரும் கரெக்டாக அமைஞ்சா லைஃப் லாங் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம்ல. சரி மச்சான். மச்சான் நாளைக்கு போய் 14ன்றா, நாளைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணிடு, பார்த்துக்கலாம். இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப இல்லாம மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா? சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, இவர்தான் சொல்ல சொன்னாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ. என் தகப்பனையும் 6 மணில இருந்து காணோம். நானும் தேடிட்டு தான் போறேன். அதுக்கு எதுக்கு இத்த பெரிய லைட்? அந்த நாய் இவ்வளவு பெரிய லைட்லயே டிம்மா தாண்டா தெரியுமா? எங்க பாடு. நின்னு கோரி வரணும். அப்படி விட்டு நின்னு கோரி வரணும். அவன் பாண்டது நீ கேட்டியா? நின்னு கோரி வரணும். கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆரம்பிச்சிட்டான்டா. I am swine in the rain. I am swine. Hey! என்ன வேணும்? Good chutney. Hey! Thanks sir. சட்னி எங்க மேன் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல தான்டா வைக்கணும். ஃபுல். அவ்வளவுதானே? வச்சிட்டேன். ஏய் இடியட், அப்படியே என்ன பிளேட் வச்ச? ஓ, ஐ அம் சாரி. Hey! இனிமே சத்தம் வரக்கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கோ. இங்க கத்தக்கூடாது. Get out. What? Out. அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? உன்னை விட வித்த தெரிஞ்சடா நானே. அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்பா கேட்டு வாங்கி அடிப்பேன்டா. அவன் கேட்டா குடுக்கலாமா நீ? போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. டேய் நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்கடா. என்னடா சொன்னீங்க? நீங்க தான ஆணியை புடுங்க வேணாம் சொன்னீங்க. ஆணி புடுங்க வேணாம் அவங்கள சொன்னேன். ஒண்ணே சொல்லலாம். போய் புடுங்க. டேய் தொடடா. கீழே தொடடா. தரைய தொடடா. என்ன செவருக்கு வலிக்கும். ஏமா தொடடா பரதேசி பரதேசி.